சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான போட்டி. இதில் முதல்ல பாகிஸ்தான் டாஸை வென்று பேட்டிங்கை செய்ய தீர்மானித்த நிலையில் இந்தியாவிற்கு தற்பொழுது 242 ரன்களை இலக்கா நிர்ணயம் பண்ணியிருக்கு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இன்னைக்கு மேட்ச்ல இப்போ 242 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன, அடுத்தது இந்த சேஸ் பண்றதுக்கு இந்தியாவுடைய ஆர்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, விரிவான தகவல்கள். வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் துபாயில் உள்ள சர்வதேச மைதானத்தில் விளையாடி வருகின்றன. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி தற்போது 241 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இந்தியாவிற்கு 242 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் மதியம் 2:30 மணி அளவில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்றது பாகிஸ்தான் அணிதான். அந்த அணியின் கேப்டன் ரிஸ்வான் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தால் தொடர்ந்து பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. குறிப்பாக பார்த்தோம் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்தனர். குறிப்பாக பாபர் அசாம் மற்றும் இமாம் உல்கக் இணை தொடக்க விக்கெட்டுக்கு 41 ரன்கள் சேர்த்தது. முதல் விக்கெட்டாக பாபர் அசாம் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் அவர் ஆட்டமிழந்த அடுத்த சில ஓவர்களிலேயே இமாம் உல்கக்கும் ஆட்டமிழக்க பாகிஸ்தான் லேசான தடுமாற்றத்தை கண்டது. என்றாலும் மூன்றாவது விக்கெட்டிற்கு சவுத் சகில் மற்றும் கேப்டன் முகமது ரிஸ்வான் இணை ஒரு அபாரமான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து இருவரும் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்த இணை மூன்றாவது விக்கெட்டுக்கு 100 ரன்களை கடந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து பாகிஸ்தானை சரிவில் இருந்து மீட்டது. என்றாலும் அடுத்தடுத்து ரிஸ்வானும் சவுத் சகிலும் ஆட்டம் இழக்க மீண்டும் பாகிஸ்தான் தடுமாற்றத்தை கண்டது. இறுதி கட்டத்தில் இந்திய பவுலர்கள் ஒரு மிகச்சிறப்பான பந்து வீச்சு வெளிப்படுத்த தற்சமய சூழலில் தற்போது 241 ரன்களுக்கு பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. 49.4 ஓவர்களில் அந்த அணியின் இன்னிங்ஸ் முடிந்திருக்கிறது. இந்திய பவுலர்களில் குல்தீப் யாதவ் ஒரு சிறப்பான ஸ்பெல்லை வீசி 9 ஓவர்களில் 40 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதே போல ஹர்திக் பாண்டே 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். ஹர்ஷித் ராணா 1 விக்கெட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேலும் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றனர். இப்போது இந்த டார்கெட்டை பார்த்தோம் என்றால் துபாய் ஆடுகளம் ஒரு மெதுவான ஆடுகளமாகவே இன்றைய போட்டிக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு டிரை பிட்ச் அப்படி என்று சொல்வார்கள். அதற்கேற்ற முறையில்தான் பிட்சில் பெரிய அளவுக்கு ரன் குவிக்க முடியவில்லை. இந்த 242 ரன்கள் என்ற ஒரு இலக்கு ஒரு குறைவான இலக்காக காண தெரிந்தாலும் அதை சேர்த்தது சற்று ஒரு சவாலான இதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் அணியில் தரமான பவுலர்கள் இருக்கின்றனர். ஷாகின் சாஃப்ரி, ஹாரிஸ் ராஃப் மற்றும் நசீம் ஷா ஆகியோ 3 பேரை சேர்ந்த வேக கூட்டணி இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம். என்றாலும் இந்திய அணியின் பேட்டிங் நீண்ட டெப்த்தாக இருக்கிறது. ஸோ அதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த இலக்கை இந்திய அணி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் 2வது இன்னிங்ஸ் தொடங்க இருக்கிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.